கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என் நண்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, விசுவாசத்தினுடைய வல்லமை எப்படிப்பட்டது தெரியுமா? விசுவாசம் எப்படிப்பட்ட மகிமையை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவ ஜனங்களே, அநேக ஜாதிகளுக்கு உன்னை நான் தகப்பனாக மாற்றுவேன் என்று யாவே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அவருக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு எப்படி வயது இருந்தது? 75 வயதிலே அழைக்கப்பட்ட ஆபிரகாம் 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது, குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது சொல்லுகிறார், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று. ரோமரின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 18 நீங்கள் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய சத்தியத்தின் ஆழம் அடங்கி இருக்கிறது. அதில் குறிப்பாக 18வது வசனம் சொல்கிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இதுதான் ஹைலைட் தேவ பிள்ளைகளே. அவனுடைய சரீரம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. அந்த செத்து போன இடத்திலேதான், பிரயோஜனமற்ற இடத்திலேதான் விசுவாசம் கிரியை செய்து ஜீவனை கொண்டு வந்தது, பிள்ளையை கொண்டு வந்தது. அநேக ஜாதிகளுக்கு அவர் தகப்பனாய் மாறினார். என் அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, ஆபிரகாம் விசுவாசித்ததை போல தேவன் உன்னை விசுவாசிக்கும்படி சொல்லுகிறார். அநேக ஜனங்கள் யாராக இருந்தாலும் எதை சொன்னாலும் அதை இந்த ஒரு காதிலே வாங்கி மறுக்காதிலே விட்டுவிடுங்கள். உங்களுக்கு அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், வார்த்தைகள் வெளிப்படும் என்றால் அதை கண்டுகொள்ள வேண்டாம். காரணம், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர். ஆபிரகாமை 75 வயதிலே அழைக்கும் பொழுதும் குழந்தை இல்லை. 100 வயதிலே அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுதும் செத்து போன சரீரமாய் இருந்தார். சாராளுடைய கருவானது செத்து போயிருந்தது. அதிலே ஜீவனை உண்டு பண்ணின தேவன் உனக்கும் எல்லாம் இழந்திருக்கலாம். இனி அவ்வளவுதான், உன்னால் முடியவே முடியாது என்றுதான் உலகம் சொல்லும். உன் நண்பர்கள் சொல்லுவார்கள், உன் உறவினர்கள் சொல்லுவார்கள், உன் சொந்தங்கள் சொல்லும், கட்டின மனைவியே சொல்லுவாள், பிள்ளைகளே சொல்லுவார்கள், அவ்வளவுதான், உன்னால் முடியவே முடியாது என்று சொல்லி. ஆனால் அந்த இடத்திலே தான், மரித்த அந்த இடத்திலே தான் தேவன் உயிரை ஜீவனை கொண்டு வருவார். உன் விசுவாசத்தில் அடங்கி இருக்கிறது. இயேசுவை விசுவாசித்தால் ஆபிரகாம் கண்ட அந்த மகிமையை நீயும் காணப்போகிறாய். பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்பொழுதும் அவர் உன்னோடு தான் பேசுகிறார். இந்த நேரத்திலே கூட உன்னை பார்த்து உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான் என்று வாழ்க்கையே சொல்லியிருக்கும். ஏசு உயிர் கொடுக்கிறார், பெற்றுக்கொள். God bless you.